சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்காக சவுத் இந்தியாவை போக முடியும். உங்களுக்காக தான் இந்தியாவிலேருந்து ஜெஃப்னாக்கு. இந்தியாவில் போய் ஏற்கனவே சாப்பிடுக்கிற நிறைய தடவை அதே டேஸ்ட்டில் வந்து இருக்குது. இட்லி, ஊத்தப்பம், வெண்பொங்கல், கிச்சடி. ஒரு இந்தியாவில் போய் சாப்பிட்ற ஒரு அனுபவம் கிடைக்குது. ஆனால் நல்ல ஒரு வரவேற்பை விட வந்து சொல்லி அவங்கள்ட்ட ப்ரைஸை பார்க்க 500 ரூபா விட அதிகமான சாப்பாடு குறைவாக இருக்குன்னு சொல்லலாம். ஸ்ரீ மீனாட்சி பவன் இந்திய உணவகம் இங்கே இலங்கையில், அதுவும் எங்கள் வண்ணார் பண்ண சிவன் கோயிலுக்கு முன்னால் திறக்கிறாங்க. என்னென்ன எதிர்பார்ப்பு வந்தான். ஆனால் இந்த முதலாவது தோசை எடுத்து வாய்க்க வச்சோன்னே அம்மா சும்மா சொல்லக்கூடாங்க. எப்படி இருந்தது சாப்பாடு? நல்லா இருக்கு சாப்பாடு. யாழ்ப்பாணத்தில் எப்படி சாப்பாடு கிடைக்கிறது கொஞ்சமா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கபடியே சாப்பிட நல்லா இருக்கு. யாழ்ப்பாண முறை இல்லாமல் இந்தியன் ஸ்டைலில் வித்தியாசமாக இதை வச்சுக்கிறாங்க. வித்தியாசமாக டேஸ்டாக இருக்குது. வடை சாம்பார். உறவுகளே வணக்கம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் நகரம் வண்ணார் பண்ணை சிவன் கோயிலுக்கு பக்கத்தில். இது வந்து கண்ணாதிட்டி வீதி. கண்ணாதிட்டி வீதியில் வந்து இந்த தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீ மீனாட்சி இந்திய உயர்தர சைவ உணவகம் ஸ்ரீ மீனாட்சி பவன் சொல்லி புதிய கடை இன்றைய தினம் திறந்திருக்குன்னு. இன்றைக்கு திறப்பு விழா எப்படி இருக்குது, அடையில வந்து உணவு வகைகள் எல்லாம் எப்படி இருக்குது, காலமை மதியம் இரவு சாப்பிடலாம், என்னென்ன உணவுகள் எல்லாம் இங்கே இருக்குது, விலைகள் என்னமான்னு சொல்லி எல்லாம் கடைக்குள்ளே போய் இந்த திறப்புலா வந்து பார்க்க போகிறோம். நிசாந்தன் வி யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டாக வாருங்க சொன்னால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, முழு ஆதரவு இருந்தாங்க. வாங்க இந்த காணொலிக்குள்ளே போவோம். இதில் பார்த்தீங்க சொன்னால் வண்ணார் பண்ணை சிவன் கோயில் இருக்குது பாருங்கள். அந்த சிவன் கோயிலால் நாங்கள் திரும்பி இது வந்து கண்ணாதிட்டி வீதியில் தான் இந்த பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மீனாட்சி பவன் இந்தியா உயர்தர உணவகம் சொல்லி இன்றைய தினம் பிரம்மாண்டமாக திறக்கப்பட இருக்கிறது. இது பார்த்தீங்க சொன்னால் இந்த மேல்நாடு ஃபுல்லாகவே இந்த கடை தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டை பார்ப்போம். இது வந்து கண்ணாதிட்டி ரோடு. இதில் பார்த்தீங்கன்னா அகில் இதில் வந்து பார்த்தீங்க சொன்னால் அந்த கண்ணாதிட்டி வீதியால் வந்து படம் கொண்டு வரதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸ்வாய் படம் பாருங்க.
மக்களே, எல்லாருக்கும் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணணுமென்று ஆசையாக இருக்குது. அதுக்காக சவுத் இந்தியாவை போக முடியும். உங்களுக்காகத்தான் இந்தியாவிலேருந்து ஜெஃப்னாக்கு நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் இறக்கியிருக்கிறோம். இன்னைக்கு தான் ஸ்ரீ மீனாட்சி பவன் ஹோட்டல் வந்து கண்ணாதிட்டி ரோட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க என்னென்ன ஃபுட் இருக்குன்னு நாம் பார்ப்போம். வந்து நிற்கிறத பார்க்கக்கூடிய அழகிய ஓவியம் நானே சொல்லியிருந்தேன் பார்த்தேன். ஸ்ரீ மீனாட்சி சாம்பார், பைனாப்பிள் கேசரி என்ன இது வெண்பொங்கல் மெதுவடை சாம்பார். பாயசம் எல்லாருமே வந்து சாப்பிட்டு கொண்டிருக்குது. காலை சாப்பாடு வந்து இட்லி வடை. சாம்பார். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தோம்னா இட்லி, ஊத்தப்பம், வெண்பொங்கல், கிச்சடி, மெதுவடை, இப்படி நிறைய வெரைட்டி ஃபுட்ஸ் வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். வணக்கம். இன்னைக்கு என்ன சாப்பிட்றீங்க? நாங்கள் இட்லி சாப்பிட்றோம். இட்லி சாப்பிட்றீங்க. என்னென்ன வச்சிருக்கீங்க? இட்லியோட வடை வச்சுக்கிறாங்க, சாம்பார் வச்சுக்கிறாங்க. வித்தியாசமாக யாழ்ப்பாண முறை இல்லாமல் இந்தியன் ஸ்டைலில் வித்தியாசமாக இதை வச்சுக்கிறாங்க. வித்தியாசமாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருக்கு. என்ன வித்தியாசமாக இருக்குது? வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசமான ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குது. டேஸ்ட் ஒன்று. அக்கா வணக்கம். அக்கா என்ன மாதிரி இருக்குது சாப்பாடு? சாப்பாடு டேஸ்டாக இருக்கு. சாம்பார் எல்லாம் டேஸ்டாக இருக்கு. வித்தியாசமாக இருக்கு. சரி. இங்கே எல்லாருமே டீ லவர்ஸாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்காகவே சவுத் இந்தியன் ஃபில்டர் காஃபி ஸ்பெஷலாக இங்கே இருக்குது. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துக்கிட்டோம்னா எல்லாருமே வந்து ஆறுலாம் படியாக சாப்பிடுறாங்க. எல்லாருமே வந்து இந்த இட்லி தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடெல்லாம் ஆமாம், சாப்பாடு எப்படி இருக்கு? நல்ல டேஸ்டா இருக்கு. டேஸ்டாக இருக்கு. இந்தியன் இதில் சாப்பிட்றது என்ன டேஸ்டாக இருக்கு அது சொல்லுவோம்.
இல்லை இது சாப்பிடுறீங்க இட்லி பாடை எல்லாம் சாப்பிட்றீங்க இது டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது இப்போ யாழ்ப்பாண சாப்பாடுக்கு நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடுக்கு இதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் டேஸ்ட்டாக இருக்கு நல்லா இருக்கா? சரியா சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க நினைக்கிறேன். அம்மா என்னம்மா இருக்கு? டேஸ்ட்டாக இருக்கு நல்லா இருக்கு. என்னமா இருக்காம சாப்பிட நல்லா இருக்கா சாப்பிட நேரம் வந்து சாப்பிடலாம் சொல்றீங்க? சரி வடையெல்லாம் நல்லா இருக்கு வடையெல்லாம் நல்லா இருக்கு. ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி தோசை ஸ்பெஷலாக குழிப்பணியாரம் வச்சுக்கலாம். குழிப்பணியாரம் வந்து உங்களுக்கு ஸ்வீட்டாகவும் பெறலாம், காரமாகவும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். டின்னர் பார்த்தீங்கன்னா டின்னர் ஸ்பெஷலாக கிட்ஸுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி சன்னா பட்டுவா இருக்குது. சன்னா பட்டுவான்னா சன்னா மசாலா வந்து பெரிய பூரியில் வச்சு தருவாங்க. அண்ட் ஃப்ரைட் ரைஸ், மஞ்சூரியன் இப்படி ஸ்பெஷலாக பெற்றுக்கொள்ளலாம். மீல்ஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு பாதாம் மில்க், ரோஸ் மில்க், ஐஸ்கிரீம், ஜூஸஸ் இப்படி நிறைய அவைலபிளாக இருக்குது. வணக்கம். என்ன மாதிரி சாப்பாடு இருக்கு? சாப்பாடு இந்தியாவில் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அப்படி இருக்கு. டேஸ்டாக இருக்கு. என்ன எப்படி இருந்து சாப்பாடு? நல்லா இருக்கு சாப்பாடு. தம்பி எப்படி இருக்கு? உண்மையா அருமையாக இருக்கும். வடை தான் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? வடை தான் பிடிச்சிருக்கு. எல்லா சாப்பாடுமே ஓகே. இட்லி நல்லா இருக்கு, தோசை நல்லா இருக்கு, சட்னி நல்லா இருக்கு, வடை என்ன ஸ்பெஷலாக நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, கேசரி எல்லாமே வடை தான் கூட நல்லா இருக்கு. வடை நல்லா இருக்கு. மற்ற மசாலா தோசை மாதிரி இந்த கறி மசாலா தோசை கறி வச்சிருக்கேன். டிஃப்ரெண்டான செய்தா இருக்கு. வித்தியாசமா இருக்கு சாப்பாடு. யாழ்ப்பாணத்தில் இப்படி சாப்பாடு கிடைக்கிறது கொஞ்சம் மாதிரி இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கபடியே எனக்கு சாப்பிட நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்க. நேரம் வந்து சாப்பிடுங்க. என்ன கட்டாயம் சைவ கடை வந்து கொஞ்சம் குறைவு. யாழ்ப்பாணத்தில் அடுத்தது இந்தியன் சாப்பாடு கொஞ்சம் குறைவு. அப்போ சில்லங்கண்ட சாப்பாடு எல்லாம் கூடுதலாக இருக்கு. இப்போ இந்தியன் கொஞ்சம் இது நல்லா இருக்கும். அந்த சாப்பிட்டு பார்த்தா என்ன திருப்பி வர தோணும். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஒரே தரமாக எல்லாம் சாப்பிடாம 1 ரூபா சாப்பிட நல்லா இருக்கு. ஓகேண்ணே, நன்றி. நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க. நம்ம சாப்பிட்றத குழப்ப வேண்டாம், தொடர்ந்து சாப்பிடுங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு புதிய கடைக்கு இந்திய உணவகத்துக்கு வந்திருக்கிறோம். மீனாட்சி பவன். என்னென்ன இன்னைக்கு சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறீங்க? பார்த்தீங்கன்னா இட்லி, அதே மாதிரி பொங்கல் வந்திருக்கு. இதுவரை நாங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுருக்கிறோம். முக்கியமாக இட்லியும் பொங்கல் வடை சாப்பிட்றாங்க. இந்தியாவில் போய் ஏற்கனவே சாப்பிட்டுருக்கிற நிறைய தடவை அதே டேஸ்ட்டில் வந்து இருக்குது. அதை சொல்லி ஆகணும். மற்றது அதுக்கு போட்டிருக்கிற என்ன சொல்கிறது மசாலாக்கள் எல்லாமே இந்தியன் டேஸ்ட்லேயே இருக்குது. தானே சங்கவி என்னமே இருக்கு? என்னமா இருக்கு நீங்க தான் சொல்லுவாங்க. பொங்கல் அதெல்லாம் இந்தியன் டேஸ்ட்லேயே இருக்கு. பெரிய அளவில் வந்து பொங்கல் எல்லாம் இங்கே பெருசாக சாப்பிடுக்க இல்லாது. இது இந்தியாவில் மட்டுமே கிடைக்கும் இந்த பொங்கல் வந்து. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை சோத்துல வந்து செய்வினோம் அங்கே இந்தியாவில். தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதை வந்து சாம்பாரோடையும் சாப்பிடலாம், அப்படி சட்னியோடையும் சாப்பிடலாம். அப்படி சாப்பிடக்க ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. அதே டேஸ்ட்டில் இங்கே வந்து கொடுக்கினா என்னை பொறுத்தவரை மற்ற இன்டீரியரும் நல்லா இருக்கு. ஒரு இந்தியாவில் போய் சாப்பிட்ற ஒரு அனுபவம் கிடைக்குது. ஆனால் நல்ல ஒரு வரவேற்பு. அதை விட வந்து சொல்லி ஆகணும். ப்ரைஸாக பார்க்க
500 விட அதிகமான சாப்பாடு குறைவாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் யோசிப்போம் என்ன பெரிய கூட விலையாக இருக்குமெண்டு. இப்போ அப்படியான ஒரு எல்லாருக்கும் யோசனை வரும் இந்தியன் உணவாக கூட விலையாக இருக்குமெண்டு. ஆனால் பார்க்க 500 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே கிணக்க சாப்பாடு இருக்குது. அதுக்குள்ளே நிறைய அப்புறம் ப்ரைஸை பார்க்க நல்லா இருக்குது. அந்த இதுக்கு குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் இப்படி ஒரு உணவகம் வந்தது கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா இப்போ நாங்கள்லாம் இடக்கிற ஆசைப்படுறது இந்தியன் சாப்பாடு சாப்பிடணும்ட்டு. அதுக்கு சைவ உணவகம் வந்து நல்ல இன்னும் ஒரு இதாக இருக்குது. இப்போ கூட நான்வெஜ் இருக்குது. ஆனால் இது வந்து சைவ உணவுன்றேக்க ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் மக்கள் மத்தியில். இப்போ நான் கூடுதலாக இப்போ இட்டாலியெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கலாம். இட்டாலியும் சட்னியும் தான் கூட சரிவிடும். இங்கே எல்லாம் வடை கேசரி எல்லாம் வித்தியாசமா இருக்குது. சாப்பிடக்க ஃபுல்லாக காலமை சாப்பாடு வயிறு ரம்பிடும். அவ்வளோ வந்து நல்லா செய்யலாம். நிறைய மக்கள் வந்திருக்கு நம்ம ஓப்பனிங்கு. இப்படி எதிர்காலத்தில் இதே குவாலிட்டியில் நல்ல படிவாக மெயின்டைன் பண்ண மாதிரி இருந்தால் நல்ல சக்ஸஸ் ஆகும் இருக்கும். மக்களுக்கும் நல்ல ஒரு இதாக இருக்கும். என்ன யாழ்ப்பாணத்துக்கு வாராக்கள் ஒரு கட்டாயம் ட்ரை பண்ணி வேணும். சைவ உணவு வந்து சாப்பிடக்கூடும் இருக்கும். நன்றி. நீங்கள் சாப்பிடுங்க. ஓகே, நன்றி. பார்த்தீங்க சொன்னால் எனக்கு வந்து அதே சாப்பாடு தான் இந்த இடத்துல தந்திருக்கேன். வந்து பார்த்தீங்க சொன்னால் இதில் வந்து தோசை, இட்லி, வடை இருக்குது, சட்னி இருக்குது, சாம்பார், கேசரி இருக்குது. நான் வந்து சாப்பிட்டு உங்களை வந்து என்ன மாதிரி சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபுட்ஸ் தான் சொல்லியிருக்கிறேன். பட் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக வேணுமெண்டா எங்களோட மெனுவை பார்த்துக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். இன்றைக்கு வந்து புதிய கடை வந்து ஸ்ரீ மீனாட்சி பவன் வந்து யாழ்ப்பாணத்தில் திறந்துருக்கு. மீனாட்சி பவன் வந்து புதிய கடையோடு திறந்துருக்கு. என்ன சாப்பிட்றீங்க? உண்மையாகவே இந்த மசாலா தோசை மற்ற ஒரு வரை தான் தந்தாங்க. இதை ஒழிச்சு வச்சுட்டு இன்னும் ஒரு வரை வரும் கட்டு வாங்கிட்டேன். வரையிலேருந்து அதால் 2 வரை போயிருக்குது. கரெக்டாக சூம் பண்ணி கட்டின வரையா இந்த உண்மையை சொல்ல வேண்டி வந்துட்டு. மற்ற வந்து இதுக்கு வெண்பொங்கல் ஒன்று இருக்குது. மற்ற கேசரி 2 வகையான சட்னி இருக்குது. ஆனால் இந்த பொங்கலுக்குள்ளே இந்த உண்மை சொல்லக்கூடாதுன்னு உண்மையாகவே சுப்ரியாக தான் இருக்குது. நான் வந்து இதை ஒரு எதிர்பார்ப்புற வந்தேன். நோம்பலா ஸ்ரீ மீனாட்சி பவன் இந்திய உணவகம் இங்கே இலங்கையில், அதுவும் எங்கிற வண்ணாரமண்ண சிவன் கோயிலுக்கு முன்னால் திறக்கிறாங்கன்னு எதிர்பார்ப்புற வந்தான். ஆனால் இந்த முதலாவது தோசை எடுத்து வாய்க்க வச்சோன்னே அம்மா சும்மா சொல்லக்கூடாது. அம்மா சத்தியமாக நல்லா இருக்கேன்னு நான் எதிர்பார்த்தேன்னா நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. உண்மையாக நான் எதிர்பார்த்த விட நல்லா இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது. டீ சொல்லியிருக்கேன், அதுவும் என்ன மாதிரி என்று சொல்லி பார்ப்பேன். ஃப்ரைஸும் வந்து நார்மலாக ஒரு ஆள் பெரிய சாப்பிட்ற மத்தியானம் சாப்பிட்ற வந்தால் வந்து இப்போ வந்து ஒரு 500 ரூபாய்க்குள்ளே சாப்பிட்ற வந்து சரியான கஷ்டம். ஒரு 2 பரோட்டா எடுத்தாலே வந்து எங்களுக்கு வந்துடும். மற்ற சைவ உணவகங்கள் அதிகூறிய விலையிலையும் இருக்குது, மற்ற உணவகங்கள் அதிகூறிய விலையிலையும் இருக்குது. ஆனால் ஒரு இந்த சைவ உணவகம் இவ்வளோ கிராண்டாக இவ்வளோ டேஸ்ட்டான சாப்பிட்ற 500 ரூபாய்க்குள்ள இன்றைக்கு வந்து இது வாக்கிங் கஸ்டமர். மற்றது இந்த குறிப்பிட்ட என்ன சொல்கிறது இந்த ஆக்கள்லாம் வாங்கணும் இல்லை. சாதாரணமாக ஒரு பெரிய நபராக இருந்தானே, சாதாரண நபராக இருந்தால் யாரென்றாலும் எல்லாருக்கும் ஏற்ற வகையில் ப்ரைஸ் இருக்குது. அதான் ஐயா ஹைலைட் இல்லை. செம்மையாக இருக்குண்ணா சாப்பாடு. நீங்கள் சாப்பிட்டு இருப்பீங்க. உண்மையாகவே நல்லா இருக்குது. இதில் போய் சொல்கிறதுக்கு எந்த இடமும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு இது இப்போ மெயின்டைன் பண்ணுற மாதிரி எப்போவுமே மெயின்டைன் பண்ணாங்களேண்டா சிறப்பாக இருக்கும். இது நான் முறையாக குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. உண்மையாகவே நல்லா இருக்கு மச்சான். ஆனால் முக்கியமான ஹைலைட் இப்போ இருக்கிற மாதிரியே எப்போவுமே இருக்கணுமென்று நாங்கள் ஆசைப்படுறோம். அவ்வளோதான். நன்றி. சரி, தொடர்ந்து சாப்பிடுங்க. உங்களை குழப்பக்கூடாது. நன்றியா. ஓகேண்ணா. பார்த்தீங்க சொன்னால் முதலாவது மாடியிலையும் வந்து நாங்கள் வந்திருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி வசதி இருக்கு பாருங்க. அதில் வந்து வாழையில் ஜானி சொல்லி படங்கள் எல்லாம் இந்த கீறி இருக்குது. இப்படியான ஃபுட் நீங்கள் தமிழ்நாடு போய் தான் ட்ரை பண்ணணுமெண்டு இல்லை. அதே டேஸ்ட்டோட அதே சுவையோட நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். எல்லா ஃபுட்டுமே நாமினல் ப்ரைஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கடைக்கு நீங்கள் விசிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.